பார்த்திங்கன்னா சிக்கன் பார்த்திங்கன்னா ரெசிபி இது ரொம்ப நல்லாவும் இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது முதல்ல பார்த்திங்கன்னா தக்காளி போட்டுக்கலாம், அப்புறமா மிளகு போட்டுக்கலாம், அப்புறமா நல்லா கிண்டிக்கோங்க. தக்காளி லைட்டாக வெந்த பிறகு உள்ளியை போட்டுக்கோங்க. உள்ளியை போட்டு நல்லா கிண்டிக்கோங்க. கிண்டிட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் நேரமாக நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அதோட பச்சை ஸ்மெல் போன பிறகு நீங்கள் கறி வச்ச சிக்கன் இருக்குன்னா அதை எடுத்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா கிண்டி வச்சுக்கோங்க. நல்லா தோசைக்கல்ல மட்டும்தான் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. அப்புறமா தேவையான அளவு மிளகு போட்டுக்கோங்க. மிளகு பொடி நாங்கள் 1.5 டீஸ்பூன் போட்டோம். அப்புறமா உப்பு போட்டுக்கோங்க, பெப்பர் போட்டுக்கோங்க, மட்டன் மசாலா போட்டுக்கோங்க. ஃபைனலி கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபைனலி அடுத்த உப்பு போட்டுக்கோங்க. இங்கே பாருங்கள், ரெசிபி எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுதா உங்களுக்கு? பச்சை மிளகெல்லாம் போட்டு செம்மையாக இருக்குது. ரொம்ப நல்லாவும் இருக்கும். அது சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்திங்களா, இந்த சிக்கன்லேருந்து இதில் எடுத்து போட்டோம். சிக்கன் கறி உங்களுக்கு வச்சது மீறி இருந்ததுன்னா அதுலேருந்து எடுத்து போட்டுக்கோங்க. ஓகே, ஓகே, பாய் பாய். லாஸ்ட் அண்ட் ஃபைனலி பார்த்திங்கன்னா தோசைக்கல்லில் போட்டு இறக்கியாச்சு. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதெல்லாம் போட்டு செஞ்சது ரொம்ப நல்லாவும் இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள், செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்தீங்களா? பாருங்கள் எப்படி ஆவி பறக்க இருக்கா. ஆவி பறக்குதா? இங்கே பாருங்கள், ஆவி பறந்துட்டே இருக்கு. கண்ணு தெரியுதுன்னு நினைக்கிறேன். செம்மையாக இருக்கும். பச்சை மிளகு எல்லாம் போட்டால் தெரியுதா? லாஸ்ட் அண்ட் ஃபைனலி இதுதான். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பாய் பாய். டேஸ்ட் பண்ண போகிறேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப